1 கப் கோதுமை மாவை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், இது எல்லாத்தையும் கலந்து விட்டு 1/2 கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி நல்லா கசக்கி விட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்ச மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இதே போல் திரட்டி ரவுண்ட் ஷேப்பில் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கத்தியை வச்சு நம்ம 2 சைடும் நம்ம இதே போல் கோடு போட்டு விட்டுக்கலாம். ஒரு சைடு நீங்கள் எவ்வளோ கோடுகள் போடுறீங்களோ ஆப்போசிட் சைடும் அத்தனை கோடுகள் நீங்க போடணும். அந்த கோடுகளோட சென்டர்ல வந்து வி மாதிரி நமக்கு கேப் கிடைக்கணும். இப்போ 2 சைடும் ஒரே மாதிரி கோடு போட்டு விட்டதுக்கு அப்புறம் நம்ம பண்ணி வச்ச அந்த ஸ்டஃப்பை எடுத்து அந்த வி மாதிரி இருக்கிற ஷேப்ல இதே போல வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கட் பண்ணி வச்சிருக்கிறத ஒரு சைடு ஒன்று இன்னொரு சைடு ஒன்று இதே போல மாத்தி மாத்தி இதே போல வச்சு விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்டா பண்ணாலே அடுத்ததெல்லாம் ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். இந்த சமோசா ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ல பார்க்கறக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி வச்சு விட்டதுக்கு அப்புறம் அதை எடுத்து மேல் பகுதியில் அந்த ஸ்டஃப் வந்து வெளியில வராமல் இருக்கிறதுக்கு அந்த மேல் பகுதியை வந்து நல்லா இதே போல ஒட்ட வச்சுக்கோங்க. அந்த மாவையை நல்லா இதே போல ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லாவே ஒட்டிக்கும். இதுக்குன்னு தனியாக மைதா மாவெல்லாம் கலக்க தேவையில்லை. இப்போ எல்லாத்தையும் நம்ம செஞ்செடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை வச்சு எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை கம்மியான தீயில வச்சு இதே மாதிரி 2 பக்கமும் நம்ம கலரை மாற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க ஃப்ரை பண்ணும் போதே உள்ள இருக்கிற ஸ்டஃப்பும் நல்லாவே வெந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பர் டிசைன் டேஸ்டி சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.